ஆனா அவன் சொல்லியிருக்கான், இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை. அவன் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆயிடுவான். நிறைய இந்த ஏன்னு கேட்டா தான் ஏதாவது கிடைக்கும். ஆனா எல்லாத்தையுமே சீர்படுத்தி செம்மைப்படுத்தின ஒரு அற்புதமான சங்கம் எதுனா பள்ளிப்பாளையம் சங்கம், நம்ம ஈஸ்வரனையா அவர்களுடைய சங்கனம். கிரக பொருத்தத்தை இல்லாம நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவீங்களா? கிரக பொருத்தம் பார்க்க தெரியணும். இந்த 12 லக்கணத்துக்குள்ளதான் பல கோடி தத்துவத்தை உள்ள வச்சிருக்காங்க. நம்ம வாழ்வியல்ல சந்திக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், வாழ்வியலுக்காக நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஆனா வாழ்க்கை துணை நமக்கு எப்போதும் கூடயே இருந்து துணை புரிகிறார். இப்ப வரக்கூடிய வாழ்க்கை துணை அங்கிருந்து எடுக்கிற மாதிரியா? அப்ப இந்த இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் என்ன சொல்றான்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் எது? தர்ம திரியோணத்தையும் காம திரியோணத்தையும் இணைத்தால் பொருத்தம். வள்ளான் வகுத்த வழிகோப்ப வெண்மர் அகாடமியில் வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மேடையை மிக அழகாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் ஆட்டையாம்பட்டி ஈஸ்வரன் அவர்களே, இன்றைக்கு ஜோதிட உலகத்தில் ஜோதிடர்களுக்கு மத்தியில் மிக அற்புதமான ஒரு மனிதராக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் தங்கபாண்டி அவர்களே, இவ்வளவு காலம் தன்னுடைய வாழ்விலே பல நல்ல கருத்துக்களை எல்லாம் தேடி எடுத்து மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் திருமண பொருத்தம் என்ற விதிமுறைகளை எழுதி வெளியீட்டு நூல் ஆசிரியராக வீற்றிருக்கக்கூடிய தம்பி தங்கராஜ் அவர்களே, அதைவிட இந்த இடத்தை சீர்படுத்தி ஜோதிடர்களுக்காகவே இந்த வெண்மர் அகாடமியில் பல பணிகளை ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் அசோன் அவர்களே, உங்கள் பாதார கமலங்களை நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சுந்தர சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம்தான் இல்லையா? ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. திருமணத்தை என்ன சொல்கிறாங்க? ஆயிரங்காலத்து பயிர். ஆனால் அவன் சொல்லியிருக்கான், இல்லறம் இல்லை என்றால் நல்லறம் இல்லை. இல்லறம் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இப்போ நல்ல மனைவி அமைஞ்சிட்டா சரி, அவன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆயிடுவான். தெரியுமா? மனைவி நமக்கு சரியாக அமையணும். ஏன்னா பல பேருக்கு இப்போ புமோம் பூரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போகிற போக்க பார்த்தீங்களா? இப்போ ஆனால் அது உண்மைதான். ஆனால் ராசி மண்டலத்துக்குள்ள எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ தங்கராஜ் சொல்லும்போது கூட வச்சேன், முதல்ல இந்த ஜோதிடத்தை நான் 82லேருந்து ஆய்வு பண்ணும்போது எனக்கு பெருத்த சந்தேகங்கள் நிறைய வந்தது. பெருத்த சந்தேகம் நிறைய. இந்த ஏன்னு கேட்டால் தான் ஏதாவது கிடைக்கும். நம்ம ஆட்டுக்கு ஒப்பிச்சுக்கிட்டே போகணும்னு வைங்க, ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் ஏன்னு கேட்கணும் இல்லையா? அப்போ தான் அதுக்கப்புறம் 93ல் தான் என் மாணவர்களுக்கு இந்த ஜோதிடத்துக்கு கூடிய ஒரு உண்மையை சொன்னேன். எப்போ? 93ல். அப்போ தான் நான் பாடம் எடுக்க ஆரம்பித்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் கழிச்சு தான் நான் இந்த ஜோதிடத்தையே மாணவர்களுக்காக பாடம் எடுக்கவே ஆரம்பித்தேன் 93ல். அப்போ தான் நான் மேடையும் முத ஏறுறேன். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, உங்கள் விதியை தீர்மானிப்பது எது? நம்ம விதின்னு ஒன்று இருக்குல்ல, விதியை தீர்மானிப்பது எதுன்னா, ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் தான் நம் விதியை தீர்மானிக்கிறார். இதை மாணவர்களுக்கு சொன்னதும் அடியேன் தான். அதை கவனம் இல்லாமதவங்க விட்டாங்க. அதை ஒருத்தன் கவனிச்சு அதை வச்சு அவன் சக்சஸ் ஆகிட்டான். மதுரைக்காரன். ஏன்னா இதுதான் உண்மை. உங்க லக்கணத்துக்கு உங்க ஜென்ம நட்சத்திரநாதன். நம்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா இவ்வளவு இது பண்றோம். ஒரு அடிப்படையான விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜோதிட சங்கங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையுமே சீர்படுத்தி செம்மைப்படுத்தின ஒரு அற்புதமான சங்கம் எதுனா பள்ளிப்பாளையம் சங்கம், நம்ம ஈஸ்வரனையா அவர்களுடைய சங்கனம். அப்போ இவங்க எதுக்கு நான் பேச்சாளராக போவேன். எப்போ? 2001ல் ஈஸ்வரன் பேசினார்னா சரி, இந்த தசவீத பொருத்தத்தை மட்டும் கிண்டி கிளங்கெடுப்பான் மனுஷன். சும்மாலாம் கிடையாது. அதோட யோனி பொருத்தத்தை விட்டாச்சுன்னா சரி. நாங்களாம் நல்லா ரொம்ப ஆர்வமாக அவருடைய கேட்பேன். பள்ளிப்பாளையத்திலே எனக்கு அப்போ குமாரத்தார்னு ஒருத்தர் இருந்தார், முத்தூரார் இருந்தார். இவங்களாம் நாங்கள் ஃப்ரெண்டு. ஆனால் பாடல்களில் சும்மா பிச்சோதல். ஒரு சாதகத்தை பார்த்தா ஒரு பாட்டுக்குள்ளே அப்படியே முடிச்சுடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளு. நாங்கள் நைட்டெல்லாம் ஒரு மாநாடு அப்படின்னா நாங்கள் தூங்குனதே கிடையாது. உட்காந்து சத்சங்கம் தான். அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். விடிய பேசிக்கிட்டு இருப்போம். எதுவுமே
சொந்த அதாவது இந்த பர்சனலாவெல்லாம் பேசுறதே கிடையாது. ஜோதிடம் தான். பூரா உயிர் மூச்சு, வாழ்க்கையே இதுக்காகத்தான் அர்ப்பணிச்சிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு இந்த புத்தகத்த போட்டது ஒரு பெருமை. ஆனா 96ல ஏன்னா நம்ம சொல்லணும்ல. நீங்க இது யாருன்னே தெரியாது உங்களுக்கு. இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளதான். 96ல தான் ஈரோட்டு கள்ளுக்கடமேட்ல நடந்த மாநாட்டுல தசைவித பொருத்தத்தோடு கிரக பொருத்தத்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு 30 ரூல்ஸ் அந்த மாநாட்டுல சப்மிட் பண்ணேன். 30 ரூல்ஸ். ஏபிசி கூட படக்குன்னு எந்திரிச்சு, இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பைய கல்யாணம் பண்ண முடியாதான்ட்டாரு. அந்த ரூல்ஸ். ஆனா அதை நம்ம பார்க்கத்தான் வேணும். இன்னைக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்கு. கிரக பொருத்தத்தை இல்லாம நீங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவீங்களா? கிரக பொருத்தம் பார்க்க தெரியணும். அப்ப அந்த 30 ரூல்ஸ்ல அடிப்படையானது என்ன? இப்போ ஒரு சிம்பாலிக்கா ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கங்க. என்ன தெரியுமா? இந்த 12 சக்கரம் இருக்கு. இப்ப நம்ம தங்கபாண்டியன் சொன்ன மாரி 12 லக்கணம், 27 நட்சத்திரம் எல்லாரும் இருக்கோம்ல? எல்லாரும் ஜோசியம் வந்திருக்கோம்ல? இயற்கை. ஆனா இந்த 12 லக்கணத்துக்குள்ள தான் பல கோடி தத்துவத்தை உள்ள வச்சிருக்கான். பல கோடி தத்துவம். ஒரு கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, லக்கணத்துல குரு, புதன் திக்பலம். 4ல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம். இல்லையா? 10ல சூரியன், செவ்வாய் திக்பலம். ஏன்டா 7ல மட்டும் சனி திக்பலம் குடுத்தான்? நம்ம 7ல சனி இருந்தா அலறுறோமே. ஐயையோ! உனக்கு கல்யாணமே நடக்காது. ஐயையோ! உனக்கு பொண்டாட்டியே வாய்க்காது. அப்புறம் அவன் ஏன் 7ல சனி இருந்தா திக்பலம் குடுத்தான்? நல்லா தெரிஞ்சு அதுல ஒரு வார்த்தை அவரு அழகா சொன்னாரு. அர்ப்பணிப்பு குணமுடைய பெண்களை, கலத்திரத்தை கொண்டு வந்து சேர்ப்பதனுடைய முதல் பங்கு சனி பகவானுக்கு தான் இருக்கு. முதல்ல பார்க்கணும். அவன் ஏன் துலாத்துல போய் சனியை உச்சப்படுத்தினா? துலாக்கோளுக்கு அருமையா உதவும். இதான் உண்மை. உன்னை அதாவது 7ஆம் இடம் வந்து நம்ம வாழ்க்கை துணை மட்டுமல்ல. நம்ம வாழ்வியல்ல சந்திக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், வாழ்வியலுக்காக நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. புரியுதா? 7ஆம் இடம் வாழ்க்கை துணை மட்டுமல்ல. நீங்க 5 வயசுல படிக்கும்போது உங்க கூட படிச்சவன், இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கானா? இல்லையே. காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு வர்றான், ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்டு வர்றான், பிசினஸ்ல போகும்போது, வேலைக்கு போகும்போது எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலுக்கு அதாவது நம்ம இறைவன் சொல்றான், உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மனிதர்களை நம்மோடு இணைத்துக் கொண்டே போறான். ஆனா வாழ்க்கை துணை நமக்கு எப்போதும் கூடயே இருந்து துணை புரிகிறார். இதுதான் 7ஆம் இட துணை தத்துவம். இதை எப்படி எடுக்கிறது? இதை எப்படி அதாவது சிம்பாலிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்களேன். இப்ப மேச லக்னம் இருக்கு. சரியா? மேசம் லக்னம். இதுலயே நான் ஒரு இப்ப உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி போயிடுறேன். மேச லக்கணத்தை நம்ம காலபுருஷனுடைய லக்னம். அது ஒரு ஆண் ராசி தானே? அதற்கு சப்தம ஸ்தானமாகிய துலாம் ஒரு காற்றாசியாக இருந்தாலும் அது ஆண் ராசி தானே? அப்போ ஆண பொறுத்துவீங்களா? நான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் சப்தம ஸ்தானம் ஆண் ராசி. பெண்ணுனா பெண்ணா வந்துரும். ஆணா வந்துரும். அப்ப காலபுருஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆன்மா, அப்ப பெண்ணினுடைய சாரம்சத்தை எங்க வச்சிருக்கான்? இவனுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எங்க இருக்கா? ஒரு பெண்ணுடைய இயல்பான நிலை காலபுருஷ தத்துவத்துல எங்க இருக்கு? இதுதான் கேள்வி. இதெல்லாம் கேட்டதுனாலதான் எனக்கு கிடைச்சிச்சு. சரியா? நான் கிரகமே இது வேண்டாம். தூக்கி போடு. வெறும் கட்டத்தை சொல்லு. உன் பொண்டாட்டி இப்படி எப்படி எப்படி இருப்பான்னு நான் சொல்றேன். சரியா? வெறும் லக்கணத்தை மட்டும் சொல்லு. உன் பொண்டாட்டிய குணத்தை பூரா நான் சொல்றேன். இங்க இது இல்ல. ஆனா கிரக பொருத்தத்துக்குள்ள எப்படி காலபுருஷ தத்துவத்துல வச்சிருக்காங்கன்னா, மேச லக்னத்துக்கு சப்தமாதிபதி யாரு? சப்தமாதிபதி. அவர்தான் களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரகன். இப்ப வரக்கூடிய வாழ்க்கை துணை அங்கிருந்து தானே எடுக்கிறோம். எடுக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த இல்வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் என்ன சொல்றான்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் எது? அது மேசத்துக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு? 1, 5, 9ல இருக்கு. அந்த 1, 5, 9 7ஆம் இடத்துக்கு எத்தனாம் இடம்? லக்னத்துக்கு 1, 5, 9 3 அவ்வளவுதான்யா. தர்ம திரியோணத்தையும் காம திரியோணத்தையும் இணைத்தால் பொருத்தம். அவ்வளவுதான். புரியுதா? இதை நீங்க உங்க லக்கணத்திற்கு வச்சு உங்களுக்கு 3, 7, 11 இருக்கக்கூடிய 1, 5, 1ல இருக்கக்கூடிய 11ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் 7ஆம் இடத்துக்கு 3, 7, 11 இண்டிகேட் பண்ணுதா? சோலி முடிஞ்சு போச்சு. போடா. ஒரு பெரிய கூத்து நடந்தது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம பொருத்தம் பார்க்கணும். தசைவித பொருத்தத்தை நல்லா பார்க்கணும். பார்க்காம இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆனா கிரக பொருத்தம் அதை விட முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் வருது. உன்னுடைய சப்தமாதிபதி சனி இல்லையா? அவர் போய் கன்னியில ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கார். ரைட்? நம்ம என்ன செய்வோம்? 6 கூடையவர் 2ல், 7 கூடையவர் 2ல், 7 கூடையவரை 2ல் இருக்கார், திருமணம் செய்யலாம்னு நம்ம சொல்லுவோம்.
வந்தவொன்னே பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? இவனுக்கு எவள கட்டி வச்சா நீ? அவள் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைவாள். இத உங்களால உணர முடியுதா? பொருத்தத்துல எவ்வளவு இருக்கு தெரியுமா? நான் கண்ட விதிமுறைகள்ல, நான் பார்த்த விதிமுறைகள்ல ஒரு ஒரு 15% வேணா இதுல இருக்கலாம். அதுக்காக அவர நான் பாராட்டணும். உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு குடுக்குறாரு. உங்களுக்குள்ள உணர வைக்கிறார். உங்களுக்குள்ள பார்க்க வைக்கிறார்ல. அப்ப நீங்க பக்குவப்படும்போது இத விட இன்னும் 2 ரூல்ஸ் கொண்டு வந்துருவீங்கல்ல. இல்லையா? ஏன் அவ நோய்வாய்ப்படுறா? சிம்ம லக்னத்துடைய சப்தம ஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானத்துக்கு 8ல உட்கார்ந்து 6 கூடயும் சாரம் வாங்கிடுறான். இங்க தான் நீங்க உங்க லக்னத்துக்கு நீங்க பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு பார்க்காம நீங்க எந்த இதையும் இது பண்ணக்கூடாது. ஒரு பொருத்தத்துக்கு வருதுன்னு வைங்களேன். முதல்ல நான் பையனுடைய ஜாதகத்த எடுத்து 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் சரியான்னு பார்ப்பேன். நல்லா இருக்கா? ஏன்? 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 12ஆம் இடம் அயன சேன போகம் இல்லையா? இது 2 நல்லா இருக்கா? அப்புறம் சப்தமஸ்தானத்துக்கு போகும்டா. இல்லையாண்ணே? ஒண்ணுமே இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, இதோட ஒரு கூத்து. அப்ப அசோகம் இருக்கார். அசோகனுடைய பொண்ணுக்கு ஒரு சம்மந்தி ஒரு பையன் ஜாதகம் வந்திருக்கு. என்ட்ட வந்து குடுக்குறாரு. அப்ப இவருடைய பொண்ணுன்றது வாதி நமக்கு. அவன் பிரதிவாதி. அப்படித்தானே போகணும். உன்னை நாடி வருவனுக்கு தான் நீ நல்லது செய்யணும். ரைட்டா? இப்ப அந்த பையன் ஜாதகத்த தூக்குறோம். அவனுக்கு சப்தமாதிபதி கேது சாரத்துல இருக்காரு. சரியா? 3 கூடையவர் கேது சாரத்துல இருக்காரு. ஏன்? சப்தமாதிபதி வச்சுக்கோங்க. கேது சாரத்துல இருக்காரு. நீங்க கொட்டி குடுத்து பாருங்க. மெண்டலாகி போவா. உலகத்திலேயே அத்தனை ஏமாற்றங்களும் அவளுக்கு வந்து சேரும். எவ்வளவு ஒருத்தி நிம்மதியா இருக்கணும் எவ்வளவு சொல்லுவோ அப்போ. இதை நம்ம சப்தம ஸ்தானாதிபதி எப்படி? அதை விட நான் கண்ட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சிம்பிளாவே சொல்லி போடுறேன். ஒரு பொண்ணோட இப்ப பல பேர் எப்படி போயிட்டாங்க அப்படின்னா அந்த பொருத்தத்துல விவரம் முடிஞ்ச ஈஸ்வரன்ட்டெல்லாம் அவன் வந்து 10 வருஷம் பாடம் கற்றுக்கணும். எப்படின்னா வதுவுக்கு தான் வரனை சேர்க்க சொல்லியிருக்கான். வரனுக்கு வதுவை சேர்க்க சொல்லலை. இந்த பொண்ணுக்கு இவன் ஏற்றவனா? அப்படித்தானே அந்த காலத்தில் நம்ம பொண்ணு வாக்கம் வந்தா ஊருக்கல்லையில் அந்த இளந்தாரிகளை தூக்கி போட்டு தான் உள்ளே போகணும். யார் வீட்டுக்கு வந்துருக்கீங்க? ஓ இதா அந்த இளந்தாரிகளை தூக்கு. அவன் எவன் சொந்தக்காரனா தூக்காம மந்தையில் உட்காந்துருப்பான். தூக்கு தம்பி அப்படிமா. சரியா? அப்படித்தான் கல்யாணம் பண்ணி இளவட்ட கதி இப்போ கலியா இப்போ கலசிக்கு நம்ம மேலே உட்காம. சரியா? ஆமா. அப்ப இந்த இடத்துல நாம பொருத்தம் பார்க்கும்போது இங்க இருங்க. நீங்க எதுக்கு போகணும்னா இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் இல்லைன்னு தீர்மானம் பண்ண தெரியுமா? ஆமா. இந்த ஜாதகத்துக்கு மறு திருமணம் உண்டு அப்படின்னு பார்க்க தெரியுமா? அதை கத்துக்கணும். சரியா? பல ஜாதகங்கள் இப்படித்தான். ஆமா. பல ஜாதகங்கள் பார்க்கணும். ஆனா அனுபவம் வேணும். சரியா? இது வந்து அவர் எழுதுறாரு அப்படின்ற ஈடு சங்காப்பி மாதிரியே ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்க அனுபவத்துக்கு அதை எடுத்துட்டு பார்க்கணும். உங்க அனுபவத்துக்கு எடுத்து பார்க்கணும். சப்தமா அதாவது எப்படின்னா பெண்ணினுடைய ஜாதகத்தில் பையனுடைய ஜென்ம நட்சத்திரநாதன் நீச்சமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை பொருத்தவே கூடாது. அதே மாதிரிதான் பையனுடைய ஜாதகத்துக்கும் பொண்ணுடைய நட்சத்திரநாதன் நீச்சமாக இருக்கா தலையில எங்களால் ஒற்றுமை ஆக முடியாது. இது அடிப்படையா இருக்கணும். அதோட சப்தமாதிபதி நீச்சம் எல்லாம் சொல்லுவான். இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி. பாதகாதிபதி வந்து சாதகமா இருக்கக்கூடாது. அவர் டம்மியா தானே விட்டே 7க்குரியவே நீச்சமாயிரான்டா. போனவன் எப்படா நல்லா வாழ்வா? நான் கேட்குற கேள்வியா தானே. புகுந்த வீட்டில் போய் அவன் நல்லா இருக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, கல்யாணம் முடிக்கிறது வரைக்குத்தான் உன்னுடைய ஜாதகத்தை மாப்பிள்ளை ஜாதகத்தை வச்சு இணைக்கிறோம். தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து பையன் ஜாதகம் தான் அவளுக்கு பேசும். நல்லா தெரிஞ்சுக்க. மாப்பிள்ளை ஜாதகம் தான் அவளுக்கு பேசும். நீங்க என்ன வேணாலும் இது பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் யோசிக்கும். 2 இருக்கு. நான் ஒரு மீட்டிங்கு போகும்போது ஒரு பெரியவர் என்னை என்ன செஞ்சிட்டாரு, அப்பா நான் சொல்றது 93ல் என்கிட்ட கேட்குறது. வேர் ஃப்ரம் யூ ஆர் அப்படின்னு கேட்டார். ஐம் ஃப்ரம் மதுரை சார். என் குருநாதர் அவரை பற்றி பெருமையாக சொல்லியிருந்தார். அவனை பார்த்தோன்னு அது வீதி அது இதெல்லாம் பார்க்க முடியாது. குருநாதன் நம்ம சொல்லிட்டாரு. குருநாதன் அவன்
ஒரு அடையாளப்படுத்துறார். போய் கால்ல தட்டாலும் ஒண்ணு. "வேர் ஃப்ரம் யூ ஆர்?" அப்படின்னாரு. "ஐ அம் ஃப்ரம் மதுரை சார்." "ஹவ் மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ?" அப்படின்னாரு. "ஐ அம் 12 இயர்ஸ் சார்." "பிளடி 12 இயர்ஸ்." அவர் கேட்டது என்னது? பிளடி 12 இயர்ஸ். நீ எல்லாம் நாங்க பேசும்போது வெளிய நின்னு கேட்கணும் மேன். தூக்கிருச்சு. என் குருநாதர் அங்க போய் டென்ஸ் ஆகாதடா, உன் போக்கு அங்க காட்டாதடான்ட்டாரு. எனக்கு இங்க டென்ஷன் ரத்த கொதிப்பே வந்துருச்சு. அங்க உட்கார்ந்திருக்க ஆளுக பூரா மரியாதையா என்னைய வச்சிருக்காய்ங்க. உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த இடத்துல ஆயிப்போச்சா? அப்பத்தான் நான் கேட்டேன், "சார், ஐ ஆஸ்க் ஒன் கொஸ்டின். இதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ்லயே நான் கலந்துக்கல." ஒரே வார்த்தை தான். ரிஷப லக்னத்துக்கு இயற்கையிலே தாரதோஷம்னு சொல்றான். ஏன்? மீன லக்கணத்துல பிறந்தவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு கட்டி வச்ச மனைவி வாழ்நாள் பூரா நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்காளே, இதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுங்க சார். சல்யூட் அடிச்சு ஓடி போயிடுறேன் அப்படி. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துல அவ்வளவும் அக்குறையா தூக்கி வச்சிருவான். அவரு அப்படியே மலைச்சிட்டாரு. மகரிஷி தட்டிட்டார். சபாஸ், ஆட்டம் ஆரம்பிச்சிச்சுட்டார். அங்க இல்ல. நீங்க என்ன லக்கணம், உங்களுடைய சப்தம ஸ்தானம் என்ன நிலையில இருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும். ஒவ்வொரு பாவமும் காலபுருஷ தத்துவத்தில் எப்படி இயங்குகிறது அத பாருங்க. பல பேருக்கு குழந்தை இல்லையே, ஏன்? ஆட்டிசம் குழந்தைகள் நிறைய இன்னைக்கு பிறக்குதே, ஏன்? இல்லையா? அதை விட என்ன தெரியுமா, பெண்களுக்கு ஏன் கேன்சர் வருதுன்றத முதல் கொண்டு ஆய்வு பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா தெரியுங்க. ஒரு காலகட்டத்தில் கர்ப்பப்பை எடுக்கிறதெல்லாம் 1000ல் 1ங்க. நான் பிள்ளையா இருக்கும்போது, இல்லையா? 1000ல் அது கூட இல்ல. கர்ப்பப்பை இறங்கியிருக்கும். அப்படியே தூக்கி இது பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஊனா கர்ப்பப்பை எடு, சிசேரியன். யாரு சுகப்பிரசவம் பார்க்குறான்? எங்க காலத்துல எல்லாம் இல்ல சாமி. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சப்தம ஸ்தானத்தை பல ஜாதகத்துல 7 குடையனே நீச்சமா இருக்கும். இல்லையா? கணவன் சாதத்துல சப்தமாதிபதி நீச்சம். நீங்க தலைகீழ இருந்தாலும் சரி, அவனுக்கு வாக்கப்படுற பிள்ளை நல்லா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அத சரிபடுத்துறது எப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்பா எல்லா பொருத்தும் இருக்குப்பா. இது ஒண்ணு. இதை எப்படி சரி பண்ணலாம்? அதுக்கும் யாக்கினர். அதை விட ஒரு ஜாதகத்துக்கு முந்தியெல்லாம் நாம பார்க்கும்போது இதுக்கு 2ஆம் தாரம்னு தீர்மானம் பண்ணிடுறோம். நீங்க இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி எப்படின்னா, சார் பையனுக்கு மறுதாரம் இருக்கு, 2ஆம் தாரம் இருக்கு. அதனால நீங்க இது ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்ப அவங்க யோசிச்சுக்கிட்டு வருவாங்க, 28 வயசுல கல்யாணம் ஆகாது, 32 வயசுல கல்யாணம் ஆகாது, 38 வயசுல ஸ்ட்ராங்கா நின்றுக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க. அப்ப நம்ம அண்ணன் சொல்லுவார், பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பிள்ளைய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னா அப்பதான் சொல்லுவாங்க, அவங்க யார் தெரியுமா, எங்க குலம் என்னன்னு தெரியுமா, கோத்திரம் என்னன்னு தெரியுமா மைய. நான்லாம் பண்டை தூக்கி பஞ்சாங்கம் இருக்குல்ல, புத்தகம் தூக்கி மூஞ்சிலே வச்சிருவேன். ஓடுறா சாதம் பார்க்க வரும்போது அடி வாங்குறதுக்கு தான் வருவாங்க. பல பேர் அடிச்சு முடியாது, கேட்கறத தூக்கி எரிஞ்சிருப்பா. அதுக்கப்புறம் போயிட்டு அழுவாங்க. அழுவாங்க, சாமி சொன்னதை கேட்காம விட்டுட்டோம். சரி, இது பொம்பளை ஜாதகத்துல அதாவது ஒரு ஜமீன் வீட்டில் உள்ள போய் உட்கார வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்லுவது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல அழகா பட்டு பீதாம்பரத்தில் விளக்கு. எங்க அரண்மனையில் ஜமீனில் ஒரு ஜோசியத்திற்கு சாஸ்திரிக்கு எப்படி மரியாதை தருவாங்கன்றதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படியே அப்படியே கம்பளம் விரித்து அதில் அழகா ஆசனம் போட்டு பழத்தட்டுக்கள் வச்சு 2 பக்கம் குத்து விளக்கு ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நிற்க சொல்லிட்டாங்க. ஜமீன் அப்படியே வந்தார். அவர் நல்லா அந்த ஆசனத்தெல்லாம் பார்த்தா கன்னியா லக்னம் 9ல் சனி நிற்கிது. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வேர்த்துருச்சு. வயசு 24 தான் ஆகுது. வேர்த்துருச்சு, இதை எப்படி சொல்றது அப்படின்னு. அப்போ நான் மெல்ல, ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா வெறும் கத்தியா தொங்குது, இந்த பக்கம் திரும்பினா வெறும் துப்பாக்கியா தொங்குது. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? வேர்த்து கொட்டுது. எலியை கூட்டிட்டு போன சின்ன ராஜாலாம் அப்படியே நிற்கிறாய, பெரியவர் அங்கே உட்காந்துருக்கு. எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைஞ்சிருப்பீங்க? ராஜா வரவா அப்படி கட்டப்பட்டு தூக்கிட்டு போயிருப்பீங்க. அந்த நேரம் 5 ரூபா கட்டு, ஒரு கட்டு இருக்கு 100 ரூபா. 5 ரூபா கட்டு 100 ரூபா சேர்ந்தா எவ்வளவு? 500 ரூபா.
30 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய இதுதான் அது. ஏன்னா படங்கள் அது மரியாதைக்கு தான் அங்க விசேஷம். ராஜா, பாப்பாவுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி, கணவன விட்டு அதாவது பிரிஞ்ச ஒரு பையன கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னு லேசா சொன்னேன். இத கொஞ்சம் கவனமா செய்யணும். நம்ம 2ஆம் திருமணத்துக்கு கொண்டு போயிறக்கூடாது. இப்படி சொல்லணும். இங்க இருங்க. அவர் சொன்ன வார்த்தைய கவனிச்சீங்களா? எப்பயுமே பாசிட்டிவா பேசி பழகுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பலன சொல்றதா இருந்தாலும், சொல்றது மாரி சொல்லணும். இல்லையா? தபால் தபால்னு நெகட்டிவாலாம் பேசி பழகாதீங்க. நான் ராஜாட்ட என்ன சொன்னேன்? ராஜா, பாப்பாவுக்கு கல்யாணம் பார்த்து செய்யணும். நாளைக்கு இது மறுதிருமணத்துக்கு போயிறக்கூடாது. எப்படி? மறுதிருமணத்துக்கு போயிறக்கூடாது. அத விட நம்ம ஆளுகள்ல நல்ல பையன். யாராவது கல்யாணம் ஆகி ஒரு 1 வருஷம், 2 வருஷம் டிவோர்ஸ் ஆன பையனா இருந்தா, சூப்பரா ஜமீன்ல போய் சொல்ல முடியுமா? அவைங்கலாம் கௌரவம் பார்க்குறவிங்க. அப்படின்னோனே, என்ன தெரியுமா? இங்க எனக்கு வேர்த்து கொட்டுது. என்ன சொல்ல போறாங்களோன்னு. அப்புறம் பெரிய ராஜா தான் சொன்னாரு. "இத ஏன் நம்ம ஐயர் நமக்கு சொல்லல?" அப்படின்னாரு. கொஞ்சம் நிமிர்ந்துட்டேன். என்னமோ இதா இருக்குடா. எப்படியெல்லாம் புருஷன் பார்க்குறதுல வேடிக்கை இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ராஜா சொல்றாரு, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி, ஒரு குழந்தை இருக்கு. மாப்பிள்ளை இல்ல. செகண்ட் மேரேஜ் பண்ணலாமான்னு தான் கேட்கறதுக்கு உங்கள கூப்பிட்டோம். எப்படி? ஆக அந்த ரூ. 5 கட்டிப்போம், இன்னொரு ரூ. 5 கட்டு. இத சாஸ்வதமா பார்க்கணும். அப்படியே பார்க்கும்போது தெசாசந்தி, நீங்க இது சொல்றீங்க. ரிஷப லக்கணத்தில பிறந்த ஒரு அம்மா, துலா லக்கணத்தில பிறந்த ஒரு ஐயா. அந்த கணவன் மனைவி எத்தனை வயசுல வராங்க? 70 வயசுல எனக்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. 2 பேருமே ஆயில்ய நட்சத்திரம். இந்த இந்த அம்மா ரிஷப லக்கணம் ஆயில்ய நட்சத்திரம். அவர் துலா லக்கணம் ஆயில்ய நட்சத்திரம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லைன்னு வந்தாங்க. அப்படி பார்த்துட்டு பலன்லாம் சொல்லிட்டு, "சூப்பர்" அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். "நீங்க ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்னாரு. "என்ன சொல்லல? 2 பேரும் ஒரே நட்சத்திரம் அதானே?" அப்படின்னேன். "ஆமா, நீங்க அத சொல்லலையே." "சரி, 70 வயசு ஆச்சு. 4 பிள்ளைய பெத்துருக்கீங்க. 4 பேரும் டாக்டர், ஃபாரின்ல இருக்கான். நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் நோய் நொடி இல்ல. இப்ப தான் இந்த அம்மா ஏதோ சொல்லியிருக்கு." அப்படின்னு சொன்னோம். சபாஸ்! அப்ப இது இருக்கா? இந்த ஜென்மால பிரபஞ்சம் 33,00,00,000 தேவர்களும் கூடி கல்யாணம் நடந்ததுயா உங்க கல்யாணம் அப்படின்ட்டேன். என்ன காரணம்? ஏக நட்சத்திரம் தானே! நம்ம ஆளுங்க தூக்கி போட்டிருப்பாங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு அங்க? அதெல்லாம் இல்ல. துலா லக்கணத்துக்கு புதன் பாக்கியாதிபதி. ரிஷப லக்கணத்துக்கு புதன் பஞ்சமாதிபதி. வந்துருச்சா? சார், இப்ப இவர வச்சு தான் சொல்லணும். இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய ஜோசியர். நான் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். அதாவது அந்த பிள்ளைய டாக்டர் சம்மந்தி. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஜாதக பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பிள்ளை சித்திரை நட்சத்திரம். அந்த பையன் அவிட்ட நட்சத்திரம். ஒண்ணும் நட்சத்திர பொருத்தத்துல கேஷுவலா இது சிரசிருச்சுடா, இத சேர்க்கக்கூடாதுன்னா அடிப்படையா இருக்கணும்க்கா தெரியும்ல. தெரியுமா இருக்க? பாத்து. பேஸா பண்ணலாம். சூப்பரா இருக்கு பொருத்தம்ட்டாரு. அவரு பெரிய ஜோசியர். பொருத்தத்துக்கே ரூ. 5,000. சரியா? குடுத்து பார்த்துட்டு வந்துட்டாய்ங்க. அந்த இவரே சொல்லிட்டாரே! அப்படின்ட்டு என்னாச்சு? அங்க 2 சம்மந்தியும் கை நனைச்சுட்டாய்ங்க. பிள்ளைக ஃபோன்ல எல்லாமே திருச்சி இதில ஆ பிராக்டிஸ்ல இருக்காங்க. டாக்டர்ஸ் 2 பேரும் டாக்டர்ஸ். அவைங்க என்ன சொல்ட்டாய்ங்க, பெரியவங்க சொல்ட்டாய்ங்க. கேட்கவும் கம்மியாவும் பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அவைங்க என்ன நம்ம சொன்னது தானே பிள்ளைக கேட்கும். ஒருத்தர் வீட்டுக்கு சாஸ்திரி வந்திருக்காரு. உங்கள மாரி ஒரு பெரிய ஜோதிட பண்டிட். வந்த உடனே என்ன ஆச்சு? பண்டிட் வந்திருக்காரு. என்ன பிள்ளைக்கு இப்போ பையன் பார்த்துருக்கலாமே, பையன் என்ன நட்சத்திரம், என்ன ஏதுன்னு கேட்க, அவங்க பையன் ஜாதகத்த தூக்கி குடுக்க. ஆனா, பிள்ளை சித்திரை நட்சத்திரம், அவன் அவிட்ட நட்சத்திரம் பொருத்தம் இல்லையே! யார்ட்ட பொருத்தம் பார்த்தீங்க? அப்படின்ட்டாரு. அவிங்களுக்கு திக்குச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? அப்படின்னு. ஏம்மா, அவிட்டத்தையும் சித்திரையும் எவனா சேர்ப்பானா? பொருத்தமே கிடையாதே. யார் பார்த்தா? அப்படின்னு சொன்னா குடும்பமே கவலை. எப்படி இருக்கும்? உடனே சந்தோஷமா இருந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய இதாயி போச்சு. அதுக்கப்புறம் அவரு சாஸ்திரி ஒரு மடக்கு காப்பி குடிச்சிட்டு வந்தவரு. நைட் வரைக்கும் அங்க உட்கார்ந்து, இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி உட்கார்ந்து பேசும்போது தான், இத மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லல இவைங்க. பொண்ணு வீட்டுக்காரய்ங்க. சொல்லல. அப்புறம் சொல்லியிருக்காய்ங்க. "இங்க வா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு." ஆனா, அவன் ஈஸியாலாம் மடங்கி வரமாட்டான். அவரு மண்டக்கனம் புடிச்ச நாய். அந்த சாஸ்திரி அப்படியே தான் சொல்லியிருக்காரு என்னைய பத்தி. "அண்ணே, அவன் ஒரு மண்டக்கனம் புடிச்சவன். ஈஸியாலாம் அப்ரோச் பண்ண முடியாது."
ஆன்லைன்ல வேணா குடுத்து பாருங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, அப்புறம் பார்ப்போன்ட்டாய்ங்க. அவன் என்ன செய்றாங்க, அங்கேருந்து முகூர்த்த தேதி குறிக்கிறதுக்கு என்ட்ட அனுப்பிச்சுட்டாய்ங்க. நான் சொல்லிட்டேன், "இங்க வா இதில பொருத்தமே இல்ல. பொருத்தம் இல்ல." அவங்க இதில பொருத்தம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னது யாருன்னு கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், "அந்த பொருத்தம் பார்த்த ஜோசியர் தான் முகூர்த்தம் குறிக்கணும். அவர்ட்டயே குடுன்னேன்." இல்லையா? அதானே தங்கராஜ்ட்ட போய் ஒருத்தர் அம்மா தங்கராஜ்ட்ட போய் நீங்க பார்க்குறீங்க, தங்கராஜனா தேதி குறிக்கணும். சொன்னோன்னே அதுக்கப்புறம் கதைய சொல்றாங்க. "சார், நாங்க குடும்பமே உங்க கால்ல விழுகுறோம். இந்த பிள்ளைக்கு ஏன்னா முகூர்த்தம் குறிக்கிறதுல ஒரு விதிய மாத்திரலான்ற ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க பேசியிருக்கீங்க. தயவு செய்து எங்க பிள்ளைகள காப்பாத்துங்க." ஐய்யயோ! அந்த அம்மா அழுத அழுக எனக்கே இதாயிப்போச்சு. "அம்மா நீ கீழ வை. இன்னும் 1 வாரம் ஆகட்டும்." இத ஜீரணிக்கிறதுக்கே எனக்கு 1 வாரம் ஆயிரும். எப்படி இருக்கும்? சார் படுபயங்கரமானதுல. நாளைக்கு ஒண்ணுன்னா சரி உங்கள வாழ்த்துவேன். ஒரு தப்பு நடந்தால் ஜோசியத்தையும் ஜோசியரையும் போட்டு தாக்கிடுவேன். இந்த இடத்துல நம்ம ஜோசியத்தையும் காப்பாத்தணும். இந்த மாரி பெரிய ஜோதிடரையும் காப்பாத்தணும். 1 வாரம் கழிச்சு நேரா வந்துட்டாய்ங்க. வந்து சவக்கடை. பூரா பணக்காரங்க. நல்லா தெரிஞ்சுக்க. பணம் அவன்கிட்ட இருக்கு. ஒண்ணும் தெரியல இத பத்தி. அப்புறம் உட்கார்ந்து அந்த பிள்ளையோட ஜாதகத்த எடுத்து, அந்த பையனின் ஜாதகத்த வச்சு, இவங்களுக்கு சாதகமான மாசம்ன்றத தேர்ந்தெடுத்து, அதுல இவங்களுக்கு சாதகமான ஒரு முகூர்த்தத்த செலக்ட் பண்ணி, முகூர்த்தம் குறிச்சு, இத்தன நிமிஷத்துக்கு அவன் தாலி கட்டணும். இந்த ஸ்டைல்ல இங்கிட்டு இங்கிட்டு மாறிச்சு, நான் போனேன் இல்லன்ட்டேன். கல்யாணம் பண்ணி கடவுள் புண்ணியத்துல ஏதோ இன்னைக்கு நல்லா இருக்காங்க சாமி. எனக்கு ஆனா இன்னமும் திக்கு திக்குன்னு தான் இருக்கு. அதுக்காக பயம் இல்ல. நீங்க வேற நம்ம பண்ணி குடுத்துருமே நல்லா இருக்காங்களா அவன் சொல்றாங்கன்றதுல இல்ல. இன்னமும் நமக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. இப்படியெல்லாம் தொழில்ல நமக்கு ஒரு பயபக்தி இருக்கணும். நம்ம பெரிய ஆளு. அதெல்லாம் அப்படி அதெல்லாம் அசால்ட்டா என்னைக்குமே நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஜாதகமும் கடவுளால் நமக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அனுபவத்தினுடைய திறவுகோல். திறவுகோல். இவர் இவ்வளவு தூரம் சேகரிச்சு செஞ்சு வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருன்னா அவரை நம்ம பாராட்டணும். இந்த ஜோதிடத்துக்கென்று ஜோதிடத்தை வளர்ப்பதற்காக ஜோதிடத்தினுடைய பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டமும் எல்லா மக்களுக்கும் போகணும். எல்லா ஜோதிடரும் தெரிஞ்சுக்கணும்னு பாடுபட்டதனுடைய தகுதி இருக்க போய் தான் இதை சொல்றேன். நான் அந்த ஜோதிடத்தில் நான் சம்பாதிக்கணும் நல்லா கவனிங்க. ஜோதிடத்தில் சம்பாதிக்க செய்யணும்னா அந்த ஜோதிடத்துக்குள்ள வரலை. கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி தான் 3 வருஷம் 2 வருஷம் முடிச்சு 2 வருஷம் ஜோதிடத்துக்கு குருநாதன் ஜோசியம் பார்க்கறதுக்கே 10,000 வாங்கின அந்த ஆள்கிட்ட இவர் 36 வருஷம் நான் ஒரு 42 வருஷம் உட்காந்துருக்கோமே. ஏன் நாங்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? ஆசைப்படலையே அவ்வளோ காலம். தேவையில்லை. இன்னைக்கு வரைக்கும் பரிகாரம்னு 10 பைசா என் பொண்ணை வாங்கியிருப்பேன். நான் நினைச்சா எவ்வளவோ வாங்கியிருக்கலாம். என்கிட்ட இருக்க கோடீஸ்வரன் தான். ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம ஃபோன் பண்ணா கூட சாமி எதுவும் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிட்டாரோ? அங்க கூட காலி பண்ணையா செத்துருவான்டா. அப்படி கேட்டா இல்லையா? அப்படி இருக்கணும். ஜோசியத்தில் எப்பயுமே நவக்கிரகத்தை நம்புங்க. நவக்கிரகம் உங்களை வாழ வைக்கும். நவக்கிரகத்தை வணங்குங்க. வந்தவன் யாரா இருந்தாலும் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட அந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த நவக்கிரகம் உங்களுக்கு என்றைக்கும் துணை இருக்கும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு இந்த அரங்கம் நமக்கு பொதுவானது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜோதிட ரீதியா ஏதாவது விழா நடத்தணும் அல்லது ஒரு கிளாஸா வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அசோகன் ஐயா பாருங்க. இது நமக்காக உடையது. சரியா? உங்களுக்கு தெரிந்தவள். ஆனா நீங்க நிறைய இருக்கலாம். நீங்கவே பாடம் எடுக்கலாம். வாங்க அசோக் ஐயாட்ட பேசுங்க. உங்க மாணவர்களை திரட்டிட்டு வாங்க. உங்களுக்கு மதிய உணவுலேருந்து எல்லாம் தந்துடுவார். சரியா? வாழ்த்துக்கள் சுவாமிகளே. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். அசோக் வாழ்த்துக்கள். சங்கராஜுக்கு வாழ்த்துக்கள். அதை விட டைட் ஷெட்யூல். இப்போ எனக்கெல்லாம் நேரமே இல்லை. ஈஸ்வரனுக்கெல்லாம் நேரமே கிடையாது. இவ்வளவு நேரத்தை நம்ம இதற்காக அந்த செலவிட்டதற்கு அதாவது இந்த தருணத்தை கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களெல்லாம் சந்தித்தது பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஆனந்தம்.